ஹாய் உறவுகளே, நாங்கள் ஊட்டியெல்லாம் ஓரளவுக்கு சுற்றி பார்த்து நிறையா விளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஒரு முக்கியமான வீடியோ உறவுகளே, உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, எனக்கு இந்த வீடியோ போடணுன்னு அவசியம் கிடையாது. எனக்கு பையன் இருக்கான், நான் வந்து பெற்றிருக்கேன், எனக்கு பையன் இருக்கான், எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து டயர்டாகி வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணும் அப்படின்ட்டு. இதுக்கு நான் என் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் எதுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறையா பேர் என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் போகும்போது எனக்கு குழந்தை இல்லைக்கா, நீங்கள் ப்ரே பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ எனக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி, யாருக்கெல்லாம் குழந்தை கன்சீவ் ஆகிறது லேட் ஆகிருக்கோ, யாரெல்லாம் மேரிட் கப்புள்ஸ் இருக்கீங்களோ, குழந்தை லேட் ஆகிட்டு இருக்கோ, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை கன்சீவ் ஆயிடுவீங்க. சரியா உறவுகளே, இது என்னன்னா துரியான் ஃப்ரூட். இது இங்கே மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் கொரியர் கூட பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டோம். இன்னும் 1.5 மாதத்துக்கு கிடைக்குமாமா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜாக் ஃப்ரூட் மாதிரியே தான் இருக்கும். பின்னாடி முள்ளாக நம்ம பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே 4 இதில் தான் சொல்ல இருக்குது. 600 இப்போ சீசன் போயிட்டுருக்கனால 600 கிலோ. யாருக்கெல்லாம் குழந்தை லேட் ஆகுதோ, குழந்தை ஆகலை, கன்சீவ் ஆகலை, லேட் ஆகுதோ, அவங்க இதை வாங்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே சாப்பிடுங்க. ஒய்ஃபு சாப்பிடணும் மெயினாக. இதில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நிறையா இருக்குது இந்த ஃப்ரூட்டில். அதனால சில லேடிஸ்க்கு அது கம்மியாக இருக்கிறனாலேயே லேட்டாக கன்சீவ் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ இதை வாங்கி அந்த லேடிஸ் சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் கன்சீவ் ஆயிடுவாங்க. சரியா வரவங்களே, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அப்செட் ஆகாதீங்க. சொசைட்டி ஏதாச்சும் பேசுதுன்ட்டு அப்செட் ஆகாதீங்க. ப்ரே பண்ணிகிட்டே இருங்க கடவுள்கிட்ட. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதை சாப்பிட்டு பெனிஃபிட் ஆகிக்கோங்க. டிராகன் ஃப்ரூட் கொரியர் கூட பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு கால் டாக்ஸி எடுத்தோம். அந்த அண்ணன் நான் கூட கொரியர் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரூட் ஸ்டால்லையே அவங்க நாங்கள் கொரியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரூட் ஷாப்பு, பொட்டானிக்கல் கார்டனுக்கு முன்னாடியே இருக்குது ஃப்ரூட் ஷாப்பு. அங்கே தான் ஆப்போசிட்லேயே இருக்குது. அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம் வரவங்களே. வாங்கி சாப்பிட்டு குழந்தை பெற்று ஹாப்பியாக இருங்க. குழந்தை இல்லைங்கிறதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த குழந்தையும் நம்மளை காப்பாற்றாது, நம்ம தான் நம்மளை காப்பாற்றணும். குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு சோர்ஸ் இருக்கும். சரி, அதுக்கு வேண்டி வாழலாம், நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை லைஃப்பில் நடந்தால் கூட குழந்தைக்கு வேண்டி வாழலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் நம்மளுக்கு பின்னாடி, நம்ம குழந்தை இருக்கே அப்படின்ட்டு. மற்றபடி குழந்தை இல்லை இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான் உறவுகளே. நம்மளுக்கு வேண்டி வாழ்ந்தாகணும், அவ்வளோதான். பாய்.